அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. இன்றைக்கான வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவர் இந்த இடத்துல மரியாளையும் மார்த்தாளையும் பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த இடத்துல லாசரு மரித்து விட்டான். அவன் சகோதரிகள் 2 பேரும் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிறார்கள், அழுகிறார்கள், துக்கிக்கிறார்கள், மனவேதனைப்படுகிறார்கள். தங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழல் தான் இந்த சூழல். அது மட்டுமல்லாமல் இயேசுவானவர் எப்படியாகிலும் அவனை காப்பாற்றுவார் வியாதியாக இருக்கும்பொழுது என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர் வரவில்லை. இப்பொழுது அவன் மரித்தும் விட்டான். மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. இப்பொழுது தான் இயேசுவானவர் வருகிறார். அதனால் அவரை பார்த்து அழுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? இங்கு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று இயேசுவானவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவேளை அது போன்ற ஒரு சூழலில் நீங்கள் நின்று அழுது கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய நிலைமை இப்படி மாறிவிட்டது, என்னுடைய எதிர்காலம் சூன்யமாகிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்து விட்டது, எல்லாரும் ஒரு மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள், இனி இவனுடைய வாழ்க்கை எவ்வளவுதான், இவளுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ அதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஜனங்கள் பேசுகிறவர்கள் பேசத்தான் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு ஒருவேளை நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மரித்து போன நிலைமைகளாக இருந்தாலும், நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற நிலைமைகளாக இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை ஆண்டவர் தலைகீழாக மாற்ற வல்லமையுள்ளவர் என்பதை நீ மறந்து விடாதே. லாசரு மரித்து போய் அவனை அடக்கம் பண்ணி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு வர பண்ணினது உண்மையானால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி ஒரு ஆரம்பம் இல்லை என்று சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாலும், இனி விசுவாசமே இல்லை, நடக்கவே நடக்காது, ஆகவே ஆகாது என்கிற நிலைமையில் நீ இருந்தாலும் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். உன்னுடைய வேலை போய்விட்டது, உன்னுடைய பிள்ளைகள் உன்னை விட்டு போய்விட்டார்கள், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை முடிந்து விட்டது. இது போன்ற பலதரப்பட்ட சூழலில் நீ நடந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ ஆண்டவரை விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண்பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.